Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. கலெக்டர் போட்ட உத்தரவு கல்லா கட்டியதா வருவாய்த்துறை. மாணவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. போராட்டத்தில் குதித்த திராவிடர் கழகம். ஸ்தம்பித்து போன வழுதாவூர் சாலை. புதுச்சேரியில் தமிழகம் போன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளது. இதையொட்டி 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர உள்ளனர். அப்படி சேரும் மாணவர்களுக்கு வருவாய்த்துறையினரிடமிருந்து சாதி, இருப்பிடம் மற்றும் வருமான சான்றிதழ்கள் பெற வேண்டிய அவசியம் உள்ளது. இதனை கவனத்தில் கொண்ட புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அந்தந்த பகுதிகளில் சிறப்பு முகாம்களை நடத்தி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் 19,000 மனுக்கள் பெறப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சான்றிதழ்கள் வழங்கும் முகாம்களில் குறிப்பிட்ட ஆவணங்களை கேட்டு வருவாய்த்துறையினர் மாணவர்கள் மற்றும் பெற்றோரை அலைக்கழிப்பதாக புகார்கள் எழுந்தன. மேலும் சான்றிதழ் விரைந்து வழங்க வேண்டும் என்றால் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்க வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்பதாகவும் புகார் சொல்லப்படுகிறது. ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளான அரசு அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் துறை ரீதியான நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கிராம நிர்வாக அலுவலர், வருவாய்த்துறை ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியரை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக புதுச்சேரியில் உள்ள திராவிடர் கழகம் மற்றும் சமூக அமைப்பினர் அறிவித்தனர். அதன்படி கடந்த ஜூன் 3ஆம் தேதி 10 மணியளவில் புதுச்சேரி VVB நகர் பகுதியிலிருந்து திராவிடர் கழகம் லோகு ஐயப்பன் தலைமையில் ஏராளமானோர் புறப்பட்டு ஆட்சியர் அலுவலகம் நோக்கி அணிவகுத்து சென்றனர். அப்போது அணிவகுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து முழக்கமிட்டனர். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டக்காரர்கள் வந்தபோது தயார் நிலையில் காத்திருந்த போலீசார் அவர்களை தடுத்தனர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என்று கூறி திடீரென ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் வழுதாவூர் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவ்வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்களின் கோரிக்கையை ஏற்க மறுப்பு தெரிவித்த போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்து வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர். அப்போது போலீசார் வலுக்கட்டாயமாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அனைவரும் மாலையில் விடுவிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திராவிடர் விடுதலை கழகத்தினர் மற்றும் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வருவாய்த்துறையிடமிருந்து சான்றிதழ்கள் பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அலைக்கழிக்கப்படுவதாகவும் அரசு சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் கூறி திராவிடர் விடுதலை கழகம் மற்றும் சமூக அமைப்பினர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமான சான்றிதழ் கேட்டு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.